ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்ட். இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கேப்டன் சுபாசாவோட எபிசோட் 8 எக்ஸ்பிளனேஷன் தான். ஆல்ரெடி போன எபிசோட எண்டிங்ல சுபாசா ஒரு லாங் கிக் பண்ணிருப்பான் அவங்க சைடுல இருந்து. அதை வாக்கபாயசி பறந்து ஜம்ப் பண்ணி ஈஸியா பிடிச்சிடுறா ரெண்டு கையில. ரொபீர்டோ நினைக்கிறாரு, நீ பயந்துட்டியா சுபாசா, நீ ஷூட்டிங் பண்றதுல மட்டும் தான் ஃபோக்கஸ்டா இருக்கு, ஆனா ஃபுட்பால்ன்றது 11 பேர் விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அடுத்தும் பால சுபாசா தான் ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க டீமோட 3 பிளேயர்ஸ் இவனை மட்டும் தடுத்துட்டாலே போதும், மத்த நான்கு டீம்லாம் வீக் தான் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்ப 3 பேர் வரதை பார்த்தோன்னே சுபாசா உடனே பால தூக்கி ஈவாமி கிட்ட பாஸ் பண்ணிடுறான். நம்ம ரொபீர்டோ கூட எடுத்த ஸ்பெஷல் ட்ரைனிங் ஞாபகம் வச்சுக்கிட்டு விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்றான். அதே மாதிரி இவாமியும் காம் டவுனா இருக்கணும், கரெக்டா பால பார்த்து கிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி கொடுத்த மாதிரியே கரெக்டா பால கிக் பண்றான். இதே மாதிரி அவங்க ஒருத்தனுக்கா மாறி மாறி பாஸ் பண்ணி ஒரு கோஆர்டினேஷனோட விளையாடுறாங்க. என்னது இவங்க கோஆர்டினேஷனோட விளையாடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சூட்டர் டீமுக்கு செம ஷாக்கு. அப்பதான் ரொபீர்டோவும் புரிஞ்சுக்கிறாரு, சுபாசா அவன் மேல அட்டென்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு சூட்டர் டீம் கிட்ட அவனே கோல் பண்ற மாதிரி எல்லாத்தையும் பாத்துக்கிட்டான். இப்போ அவன் பக்கம் எல்லாரும் இருக்கிறப்ப இவன் இப்ப பாஸ் பண்ணி அவன் டீம் மெம்பர்ஸ் விளையாட வச்சுக்கிட்டு இருக்கான். அவனோட பிளேயிங் ஸ்டைல் கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு. அப்ப இசிசாக்கி பால கொண்டு வந்துட்டு இருக்கப்ப ஒரு கார்னர்ல இருந்து இன்னொரு கார்னருக்கு கிக் பண்றான். நடுவுல இன்னொரு பிளேயர் அதை தலையில வாங்குற மாதிரி வரான். சரி வாக்கபாயசி அவன் கோல் தான் அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி ஆகுறான். பார்த்தா அவன் தலையை குனிஞ்சிடறான் டக்குன்னு. ஆனா அந்த இடத்துல சுபாசா பால ஓடி அவன் தலையில ஹெட்ஷாட் வச்சு உள்ள அடுப்ப பாக்குறான். ஆனா அந்த பால் பவுன்ஸ் ஆகி கோலை விட்டு வெளியே போயிடுது. சப்போஸ் கோல் விழுந்திருந்தா வாக்கபாயசியால அங்க எதுவும் பண்ணிருக்க முடியாது. அவன் ஆப்போசிட் சைடு நின்னுகிட்டு இருக்கான். அப்ப வாக்கபாயசி அவன் டீம் மெம்பர்ஸ் எல்லார்கிட்டையும் நீங்க இப்ப பேட் கேஜை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். பேட் கேஜ்னா பறவையோட கூண்டு. இந்த மாதிரி பறவையோட கூண்டுக்குள்ள இவங்க போடணும் அப்படின்ற மாதிரி சொல்றேன். இது என்னன்னு சொல்லிட்டு யாருக்கு ஒன்னும் புரியல. ஃபர்ஸ்ட் சூட்டர் டீம் மெம்பர்ஸ் அதுக்குள்ள நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபாயசி சொல்றான். சுபாசா பால ஸ்டீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போறான். பால் டக்கு டக்குன்னு சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்றான். அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் பால மாத்தி மாத்தி அவங்க டீம் மெம்பர்ஸ்குள்ளேயே சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சுபாசாவால அதை போய் பிடிக்கவே முடியல. அப்ப பால் டாக்கி கிட்ட வருது. அவன் அட்டாக் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஷாக்கோட பாத்துக்கிட்டு இருந்தா அவன் அட்டாக் பண்ணாம திரும்ப அவங்க டீம் கிட்டே பாஸ் பண்றான். இதுல இருந்து இவங்க புரிஞ்சு போச்சு சூட்டர்ஸ் டீம் அட்டாக்கிங் பண்ற இன்டென்ஷன்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ரொபீர்டோவுமே நினைக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு ஹை லெவல் டெக்னிக்கா நான் இந்த மாதிரி ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் கிட்ட எதிர்பார்க்கவே இல்ல. பால அந்த மிடில்ல இவங்களுக்குள்ளே பாஸ் பண்ணிக்கிடுவாங்க. இது நிறையவே டைமிங் வாங்கி கொடுக்கும். நம்ம டீம் பிளேயர்ஸ் எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. முன்னாடி நின்ன இடத்துல அப்படியே நின்ன மாதிரி தான் இருப்பாங்க. சோ இவங்களுக்குள்ளே டக்கு டக்குன்னு பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கனால அதை ஸ்டீல் பண்ணவும் முடியாது. அதை தாண்டி உங்களால வரவும் முடியாது. இது ஒரு கூண்டுக்குள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொபீர்டோ நினைக்கிறாரு. நான்கு டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே ஒரு ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி தான். அதை தாண்டி அவங்களால வெளியே வரவே முடியல. அப்ப இசிசாக்கி சுபாசா நான் உனக்கு பால ஸ்டீல் பண்ணி தரேன், நீ முன்னாடி கோலை நோக்கி ஓடு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பால பிடுங்கிறதுக்காக போறான். ஆனா அவனால பால ஸ்டீல் பண்ணவே முடியல. அவங்க இவன் கிட்ட ஓடி வரப்பலாம் டக்கு டக்குன்னு பால பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அங்கிட்டு இவன் எந்த பக்கம் ஓடி போனாலும் அதுக்கு ஆப்போசிட்ல பால கொடுத்துறாங்க. இசிசாக்கி அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறேன், இந்த கேம் ஃபுல்லாவே நடந்ததுக்கான காரணமே சுபாசா தான். அவன் இல்ல அப்படின்னா நாங்க டெஃபினட்டா தோத்துருப்போம். சூட்டர்ஸ் வெறும் ஒரே ஒரு கோல் தான் அடிக்க விட்டான். அதுக்கு காரணமும் சுபாசா தான். நான் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஜஸ்ட் ஒரே ஒரு பால் மட்டும் வாங்கி நான் சுபாசா கிட்ட பாஸ் பண்ணினாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன். நமக்கு வர டைம் ரொம்பவே கம்மியா இருக்கு. நான் போய் நம்ம கேப்டனுக்கு ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு டீம்ல ஒரு பிளேயர் போறான். இதை பார்த்துட்டு எல்லா பிளேயர்ஸும் போறாங்க. அப்படியே இவங்க எல்லாரும் ஒன்னா வரத பார்த்துட்டு சைடு சேஞ்ச் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் சொல்றான். சைடு சேஞ்ச் அப்படின்னா அந்த பக்கமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இசிசாக்கி கரெக்டா டாக்கி பக்கத்துல பிரெடிக்ட் பண்ணி போறான். பாலுமே அங்கிட்டு தான் வருது. பால் பக்கத்துல வரும்போது இசிசாக்கி கரெக்டா போய் அந்த பாலை கிக் பண்ண வரான். அந்நேரம் இவனுமே கிக் பண்ணிடுறான். இந்த டாக்கி நேரா இசிசாக்கியோட காலிலே மிதிச்சிடறான். அந்த பால் ரெண்டு டீமுக்கு இல்லாம நடுவுல போய் நிக்குது. இசிசாக்கி என்னன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கால் வலிச்சாலும் அப்படியே எந்திரிச்சு ஓடுறான். இந்த சுபாசா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நேரா சுபாசா கிட்ட ஒரு கிக் பண்ணிடுறான். இப்ப எல்லா பேரியரையும் உடச்சுக்கிட்டு சுபாசா அந்த பாலை ரிசீவ் பண்றான். சுபாசாவும் இப்ப சூட்டர்ஸோட கூண்ட உடச்சுக்கிட்டு வெளியே வர்றான் பாலை ட்ரிப்ளிங் பண்ணிட்டு. இசிசாக்கி எனக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த பாலை ஸ்டீல் பண்ணி கொடுத்துருக்கான். இதை நான் வேஸ்ட் ஆக விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா நினைச்சு ஓடி போறான். சுபாசாவும் எல்லாருமே தாண்டி ரொம்ப சூப்பரா ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கான். அந்நேரம் இசாவா இல்ல உன்னை நாங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அந்நேரம் டெப்பை கரெக்டா ஒரு டேக்கிள் பண்றான். அதை எப்படியே ஜம்ப் பண்ணி முன்னாடி வரான் சுபாசா. ஆனா அடுத்த செகண்டே பார்த்தா சிங்கம் ரொம்பவே க்ளோஸ் ஆயிவனுக்கு வந்துடுறான். சுபாசா அந்நேரம் ஸ்பீடை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி முன்னாடி பாலை ட்ரிப்ளிங் பண்ணிட்டு வந்துடுறான். இப்போ இசாவா கரெக்டா அவனை மறைச்சு நிக்கிறான். அவனை எந்த பக்கமும் நான் ஷூட் பண்ண விட மாட்டேன், எந்த பக்கம் ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். அந்நேரம் பார்த்தா அவன் ரெண்டு காலுக்கு நடுவுல சுபாசா விட்டுட்டு முன்னாடி வந்துடுறான். பால ஷூட்டர்ஸோட 4 பில்லர்ஸே வாய பொளந்துடுறாங்க. யாருடா நீ எப்படி எங்களை தாண்டி இவ்வளவு ஈஸியா போற அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பக்கத்துல வா நான் ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபாயசி ரெடியா இருக்கிறான். ஆனா இந்த வாட்டி சுபாசா பெனால்டி ஏரியாக்குள்ள போல வெளியே இருந்தே லாங் பாஸா ஷூட் பண்றான். இதெல்லாம் எனக்கே தெரியுமே, இது யூஸ்லெஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபாயசி ரொம்பவே ஈஸியா ஒத்த கையில அதை பிடிக்கிறான். ஆனா அது வாக்கபாயசியோட கையில பட்டு நேரா போஸ்ட்ல அடிச்சு ரிட்டர்ன் போகுது. அப்ப வாக்கபாயசியுமே ரைட் நான் தான் வின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆனா அந்த இடத்துல எல்லாருக்கும் ஆச்சரியம் தர விதத்துல கதை இன்னும் முடியல தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா தலைகீழ பேக் ஃபிளிப் ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் என்னடா இப்படி பறந்துகிட்டு கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு மிசாக்கிக்கு செம்ம ஷாக்கு. நம்ம ரொபீர்டோ புரிஞ்சுக்கிறாரு, இவன் இதை இப்போ யூஸ் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா பேக் ஃபிளிப் அடிக்கிறான். பாலையுமே அவனோட கால்ல பெர்ஃபெக்ட்டா ரிசீவ் பண்ணி இந்த வாட்டி அமேசிங்கா ஒரு கோலை சுபாசா ஸ்கோர் பண்றான். சூட்டர்ஸுக்கு அகைன்ஸ்டா ஃபர்ஸ்ட் கோல். நான்கு டீம்ல செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க. சூட்டர்ஸ் டீம் வாயடிச்சு போயிடுறாங்க. வாக்கபாயசி என்ன பண்றதுன்னு தெரியாம பேச்சே இல்லாம முடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ செகண்ட் ஹாஃப்மே கம்ப்ளீட் ஆகுது. மேட்ச் டிரால முடிஞ்சதுனால எக்ஸ்ட்ரா டைம் போறாங்க. ஒரு 5 நிமிஷம் பிரேக்கு அப்புறமா இப்ப ரெண்டு டீமுக்கும் 5 நிமிஷம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நடக்கும். 10 நிமிஷம் கேம் அடுத்து நடக்க போகுது. 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்காதே ப்ரோ நீங்க கேட்கலாம். இது ரொம்ப சின்ன பசங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு டைமிங் கம்மி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் 20 நிமிஷம், செகண்ட் ஹாஃப் 20 நிமிஷம். அதுல டிரா ஆனா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா 10 நிமிஷம் அவ்வளவுதான் மொத்தமே கேம். வெளியே வந்தோடனே ரொபீர்டோ சுபாசா பார்த்து நான் ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். நான் ரேண்டமா சொல்லி கொடுத்த ஒரு ட்ரிக் இந்த அளவுக்கு மேட்ச்ல எக்ஸிக்யூட் பண்ணு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப இசிசாக்கி காலமே ரொம்ப வலிக்குது. எக்ஸ்ட்ரா டைம் வேற விளையாடணுமா, என்னால முடியுமான்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா மத்த எல்லாரும் கேக்குறாங்க. அப்ப இல்ல நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நீங்க வேணா நீ பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை தூக்கி கட்டுறான். ஆனா அவனுக்கு காலு செம்மையா வலிக்குது. அப்படியே கீழே
விழுந்துறான். இஷிசாக்கியால இனிமேல் ஆட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டீம் மெம்பர் சொல்றாங்க. இல்ல என்னால ஆட முடியாது, ஒரு சின்ன இன்ஜுரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இஷிசாக்கி சொல்றான். இல்ல உன்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மிசாக்கி அங்க இருந்து இறங்கி வரான். நீ முதல் யாருடா அப்படின்னு சொல்லிட்டு இஷிசாக்கி கேக்குறான். என்னோட பேர் வந்துட்டு மிசாக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். மிசாக்கி தான் வந்துட்டு அவனுக்கு கால்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். இது வந்துட்டு சுளுக்காவே இருந்தாலும் இது உனக்கு ஹீல் ஆகிறதுக்கு 3 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். உனக்கு எப்படி இதெல்லாம் முதல்ல தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இஷிசாக்கி கேக்குறான். நான் வந்துட்டு நிறையவே புக் படிப்பேன், ஃபுட்பாலோட ஃபர்ஸ்ட் எய்ட் டெக்னிக்ல எனக்கு நிறையவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படின்னா நம்ம இப்ப என்ன பண்றது, நம்ம கிட்ட இருக்கதே மொத்தம் 11 பிளேயர் தானே, சப்ஸ்டிட்யூட் கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மானபு சொல்றான். அப்ப பாஸ்மே வந்துட்டு என்னது இஷிசாக்கி இன்ஜுரியா, அப்படின்னா ஆடியன்ஸ்ல யாராவது ஒருத்தர் நான் கட்சி டீம் இருந்தீங்க அப்படின்னா விளையாட போங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆனா யாருமே வந்துட்டு ஃபுட்பால்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்படின்னா சரி உராபே நான் இருக்கேன்ல நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இன்னொரு டீம் பிளேயர் அந்த கேப்டன் வந்து நான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். டேய் நீங்க ரெண்டு நான் கட்சி டீமே கிடையாது, மூடிட்டு உட்காருங்கடா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வாக்கபாயசி வந்துட்டு அவனோட பேக் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புறான். கேப்டன் நீங்க எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேக்குறாங்க. நான் தான் சொன்னேன் இந்த மேட்ச் வந்துட்டு எனக்கும் சுபாசாக்குமான சேலஞ்ச் தான், அவன் என்ன தாண்டி ஒரு பால் ஸ்கோர் பண்ணிட்டா கூட நான் வந்துட்டு இது ஓவர்னு சொல்லிட்டு தான் சொன்னேன், சோ இது வந்துட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு கிளம்புறான். எல்லாரும் நில்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவன் வந்துட்டு கேட்காம முன்னாடி போய்கிட்டு இருக்கான். நேரா வாக்கபாயசியோட கோச் வந்து இவனை பொலிச்சுன்னு கண்ணத்திலே ஒரு அற விடுறாரு. என்ன நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, ஏதோ சின்ன பையன் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, இது உனக்கே அசிங்கமா இல்ல, நான் வந்துட்டு உன்னை இந்த விதத்துல கோச் பண்ணி கொண்டு வரல, இனிமே நீ வந்துட்டு என்னை கோச்னே சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடுப்பாய் போயிடுறாரு. அப்ப ஷூட்டர்ஸோட ஸ்கூல் கோச் வராரு. அவர் வாக்கபாயசி கிட்ட வந்துட்டு வாக்கபாயசி நான் தான் உன்னை கேப்டன் ஆக்குனேன் இங்க, ஆனா அதுக்கப்புறம் உன்னோட டீம் மெம்பர்ஸ் தான் உன் மேல நம்பிக்கை வச்சு உனக்கு ஃபுல்லா இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணிருக்காங்க, அவங்க எல்லாருமே இப்ப நீ இப்படி தனியா விட்டுட்டு தான் போக போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்த பக்கம் உராபேவும் அந்த இன்னொரு பிளேயர் வந்துட்டு வாட நம்ம 2 பேருக்குள்ள போட்டி வச்சு பாத்துக்கிடுவோம், யார் வின் பண்றாங்களோ அவங்க நான் கிரிக்கெட் டீமுக்குள்ள விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி நான் கேம்ல விளையாண்டா ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு மிசாக்கி இஷிசாக்கி கிட்ட கேக்குறான். என்னது நீ நான் கட்சி டீமே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். அதெல்லாம் இல்ல, நான் வந்துட்டு இன்னைக்கு தான் நான் கட்சி டீமுக்கு புதுசா டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மிசாக்கி சொல்றான். அப்படியே அவன் முன்னாடி ஓடி போய் அவங்க ரெண்டு விளையாண்டுட்டு இருப்ப தம்பி அந்த ஓரமா போய் விளையாடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பால பிடிக்கிட்டு போயிடுறான். ஸ்டீல் பண்ணிட்டு அங்க போய் நின்னுக்கிட்டு நான் தான் இந்த டீமுக்குள்ள விளையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு நீ எங்களை தாண்டி போனடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் வராங்க. இவங்க 2 பேர் கதற விட்டுறான். பையன் ரொம்பவே அமேசிங் விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா இஷிசாக்கி நினைச்சுக்கிட்டு அவனுக்கு டி ஷர்ட்டை மாட்டி உள்ள இறக்கி விடுறாங்க. இப்ப வாக்கபாயசி அவன் டீம் மெம்பர்ஸ் எல்லார்கிட்டையும் பேசுறான். நான் வந்துட்டு சுபாசா கிட்ட தோத்துட்டேன், ஆனா அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு சூட்டர்ஸ் டீமோட கேப்டன், நம்ம வந்துட்டு கண்டிப்பா இதுல வின் பண்ணிட்டு தான் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபாயசி சிரிச்சுக்கிட்டே சொல்றேன். எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டிங் ஆயிடுறாங்க. இப்ப 2 டீமுமே ஃபீல்டுக்குள்ள வந்து நிக்கிறாங்க. சிங்க வந்து மிசாக்கியை பார்த்துட்டு என்னடா இன்னொரு புது பையன் வந்து நிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான். கேம் ஸ்டார்ட் ஆகிற முன்னாடி சுபாசா அவன் பந்து மேல கை வச்சுக்கிட்டு இங்க பார்த்தா இங்க இருக்க எல்லா சீரிங்குமே வந்துட்டு உனக்காக தான், நீ வந்துட்டு எங்களுக்கு வின் பண்ணி கொடுப்பல அப்படின்னு சொல்லிட்டு அதுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப மிசாக்கிக்குமே வந்துட்டு அவன் இந்த ஊருக்கு வந்து ரொம்பவே பிடிச்சு போன நினைப்பா இருக்குது. சுபாசாவுமே என்ன மாதிரி தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அப்படியே அவன் சுபாசாவை பார்த்து நான் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கேட்கணும், இப்போ விசில் சவுண்ட் கேட்ட உடனே நீ வந்துட்டு பாலை என்கிட்ட பாஸ் பண்ணிட்டு முன்னாடி நோக்கி ஓட ஆரம்பிச்சிரு, நீ எங்க ஓடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறியோ உன் விருப்பப்படி நீ பாட்டுக்கு எங்கனாலும் ஓடு, நான் வந்துட்டு பாலை உங்ககிட்ட எங்க இருந்தாலும் பாஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதே மாதிரி சுபாசாவும் பால் அவங்கிட்ட கொடுத்துட்டு முன்னாடி ஓடி போறான். இவன் தானே ஈஸியா பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெப்பே முன்னாடி ஓடி வரான். ஃபர்ஸ்ட் பால் அப்படியே பின்னாடி இழுத்துட்டு அவனை கீழே தள்ளி விட்டுட்டு இவன் பால் முன்னாடி கொண்டு வந்துடுறான். இவன் யாரா புதுசா அப்படின்னு சொல்லிட்டு இசாவாக்கு ஷாக்கா இருக்குது. அவன் அடுத்து இசாவாவையுமே ஓவர் கம் பண்ணிட்டு முன்னாடி வந்துடுறான். அப்படியே அவன் நேரம் முன்னாடி கொண்டு வந்து சுபாசா கிட்ட பாஸ் பண்ணிடுறான். இந்த பால் வந்துட்டு கரெக்டா என்னோட கால்ல வந்து நிக்குது, ரொம்பவே அமேசிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா நினைக்கிறான். சுபாசாவும் கொஞ்சம் தூரம் ஓடி வந்து திரும்ப மிசாக்கி கிட்ட பாஸ் பண்றான். மிசாக்கி வந்துட்டு திரும்ப கொஞ்சம் தூரம் ஓடி வந்து சுபாசா கிட்ட பாஸ் பண்றான். இதே மாதிரி சூப்பரா இவங்க கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. நீ ரொம்பவே அமேசிங் டா மிசாக்கி அப்படின்னு சொல்லிட்டு சுபாசாவே நினைக்கிறான். சுபாசா அடுத்து அவங்க கிட்ட பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவனுமே அதே தான் நினைக்கிறான். நீமே வந்துட்டு கரெக்டா என்னோட காலுக்கு கொடுக்குற பால் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க 2 பேரும் இப்படி ஒண்ணா சேர்ந்து வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு சூட்டர்ஸோட கோச் வந்து கொஞ்சம் வருத்தமா இருக்காரு. அப்ப வாக்கபாயசியோட கோச் வந்துட்டு இதை நினைச்சு எதுக்கு நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, இவ்வளவு நேரம் வாக்கபாயசி வந்துட்டு சுபாசா மட்டும் தான் எனிமின்னு நினைச்சு விளையாண்டுகிட்டு இருந்தான், ஆனா இப்போ அவன் வந்துட்டு ஒரு டீமோட கேப்டனா இருந்தா அந்த டீம் எப்படி வின் பண்ண வைக்கலாம் அப்படின்றத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சோ கண்டிப்பா அவன் வின் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே மாதிரி மிசாக்கி கோல் கிக் பண்ண வர்றப்ப வாக்கபாயசி வந்து அதை கரெக்டா பிடிச்சிடுறான். நீயுமே ரொம்ப அமேசிங் தான் மிசாக்கி அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபாயசி பால பிடிச்சதுக்கு அப்புறம் நினைக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ரா டைம்ல ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. வாக்கபாயசி சூப்பரா லீட் பண்ண டீம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கோச் சொல்றாரு. அடுத்து சூட்டர்ஸ் டீமோட கோச்சுமே சொல்றாரு நீங்க ரொம்ப சூப்பரா விளையாண்டீங்க, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது, அவங்களுமே வந்துட்டு ரொம்ப திணறிக்கிட்டு தான் இருக்காங்க, சோ உங்களோட அப்சல்யூட் பெஸ்ட்டை கொடுங்க, கண்டிப்பா வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் ரொபர்ட்டோ வந்துட்டு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது, அதனால ஃபீல்ட் விட்டு வெளியே வரப்ப எந்த ஒரு வருத்தமும் இல்லாம வர பாருங்க, சோ என்ஜாய் பண்ணி விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. இப்ப கேமுமே ஸ்டார்ட் ஆகுது. கிக் ஆஃப் பண்ற ஷூட்டர்ஸ் தான் இசாவா வந்துட்டு பால கொண்டு வந்து டாக்கி கிட்ட பாஸ் பண்றான். மானபோ வந்துட்டு அவனை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். பட் அவன் வந்துட்டு அவனை ஏமாத்திட்டு ஈஸியாவே முன்னாடி வந்துடுறான். அவன் திரும்ப இசாவா கிட்ட பால பாஸ் பண்றான். இசாவா வந்துட்டு முன்னாடி ஒரு பிளேயரை பார்த்தோன்னே அவனுக்கு தலைக்கு மேல பால ஹைட்டா ஏத்தி விட்டுறான். அதை வந்துட்டு டெப்பே கரெக்டா ரிசீவ் பண்ணி ஷூட் பண்றான். ஆனா இந்த வாட்டி நான்கட்சி டீமோட கோல் கீப்பர் வந்துட்டு அதை குத்தி விட்டுறான் வெளியே. சோ இப்போ வந்துட்டு சூட்டர்ஸ் டீமுக்கு ஒரு கார்னர் கிக் கிடைக்குது. அதை வந்துட்டு டாக்கி தான் கிக் பண்ண போறான். அதான் அவன் முன்னாடி இருக்க யாருக்கடா கிக் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருந்தான். நேரம் வாக்கபாயசி அவங்க கோல் சைடு இருந்து இவ்வளவு தூரம் முன்னாடி ஓடி வரான். டாக்கியும் வந்துட்டு வாக்கபாயசிக்கு பால கிக் பண்ணிடுறான். வாக்கபாயசி ரொம்ப லாங்ல தான் இருக்கிறான். இத்தனைக்கும் அங்க இருந்து பால செம்ம ஃபோர்ஸோட ஒரு கிக் கொடுக்குறான். நான்கட்சி டீமோட கோல் சைடு யாருமே ரியாக்ட் கூட பண்ண முடியல. பால் வந்துட்டு அவ்வளவு மின்னல் வேகத்துல செம்ம ஃபாஸ்டா போய் கோல் வந்துட்டு விழுகுது. கோல் கீப்பர் வந்துட்டு அதை ரியாக்ட் கூட பண்ண முடியல. இப்ப ஷூட்டர்ஸ் 2 நான்கட்சி டீம் 1ன்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு லீடிங் போயிடுறாங்க. கேப்டன் நம்ம வந்துட்டு இப்ப பேட் கேஜை யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு இசாவா கேக்குறான். இல்ல அதெல்லாம் வேணாம், இந்த கோலை ப்ரொடெக்ட் பண்றதை விட நம்ம வந்துட்டு இன்னுமே அட்டாக் பண்ண ஆரம்பிப்போம், அட்டாக் பண்ணி நம்ம வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபாயசி சொல்றான். சூப்பர் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. வாக்கபாயசி ரொம்பவே அமேசிங் தான். இப்ப நம்ம வந்துட்டு திருப்பி கொடுக்கறதுக்கான நேரம், வாங்க நம்ம போய் கவுண்டர் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசாவின் டீமை மோட்டிவேட் பண்ணி கூட்டு போறான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. நான்கட்சி டீம் இன்னும் 2 பாயிண்ட் அடிச்சு வின் பண்ணுவாங்களா இல்ல அப்படின்னா ஷூட்டர்ஸ் டீம் இனிமே லீடிங் போறாங்களான்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த எபிசோட்ல இந்த மேட்ச்க்கான கன்க்ளூஷன் நமக்கு கிடைச்சிரும். அதையெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் guys.